Hi all, welcoming you all to the session 3 of Artificial Intelligence course. So in the last session we have seen about conditional statements, right? So in this session we'll be seeing about the control statements in Python. So control statement na enna ma'am அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா loop. So loopனா என்ன? பேசிக்கா நம்ம loopக்கு என்ன மீனிங் சொல்லுவோம்? So ரிப்பீட்டடா ஒரு ஒர்க்கை செய்யறது தான் loopனு சொல்லுவோம். கரெக்டா? So அதே மாதிரி தான் பைத்தான்லயும். ரிப்பீட்டடா நம்ம ஒரு ஒர்க்கை செய்ய போறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் மல்டிபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வி யூஸ் லூப்ஸ். ஸோ இது நமக்கு ஒரு ஒரு ஒர்க்கை கண்டினியூஸா பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ பைத்தான்ல வி ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் லூப், ஃபார் லூப், வைல் லூப். ஸோ ஃபார் லூப்போட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை தடவை அந்த ஒர்க்கை ரிப்பீட்டடா செய்யணும் அப்படின்னு அதுக்கு தெரியறப்போ நம்ம யூஸ் பண்றது தான் ஃபார் லூப். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இஸ் நோன். இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் வேரியபிள் இன் சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார் வேரியபிள் அப்படின்றது ஒவ்வொரு தடவை லூப் ஆகி வரும்போதும் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க நம்ம ஒரு வேரியபிள் அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுவோம். சீக்வென்ஸ் அப்படின்றதுல நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா என்ன லூப் ஆக போகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம சீக்வென்ஸ்ல கொடுப்போம். ஸோ சீக்வென்ஸ்ல கொடுக்கறப்போ நீங்க எப்படி மேம் கொடுக்கறது ஃபார் கண்டினியூஸா அப்படின்னு கேட்டோம்னா அந்த இடத்துல நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது இது சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா 0ல இருந்து 4 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச்ல நம்ம எப்பவுமே கொடுக்குற வேல்யூல இருந்து -1ல தான் வந்து லாஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எனக்கு 0ல இருந்து வேண்டாம் 1ல இருந்து வேணுமா இல்ல 2ல இருந்து வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,8 இல்ல 1,8ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்ப 8ம் சேர்த்து பிரிண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 9ஐயும் சேர்த்து கொடுக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் த்ரீ வேல்யூஸ் அப்படின்றது ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் வேல்யூ. சோ ஸ்டார்ட் வேல்யூ எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லும். ஸ்டாப் வேல்யூ நிறுத்த போற வேல்யூவை சொல்லும். அதாவது நிறுத்த போற வேல்யூல இருந்து -1. அண்ட் ஸ்டெப் வேல்யூ அப்படின்றது இப்போ நார்மலா நம்ம கொடுக்கும்போது 1 வந்து ஸ்கிப் ஆகி பிரிண்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 அந்த மாதிரி கண்டினியூஸா. இப்போ நீங்க ஸ்டெப் வேல்யூல 2னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கிப் ஆகும். 2 4 6 8 10 லைக் 3னு கொடுத்தோம் அப்படின்னா 3 3 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்கிப் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸை வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன கொடுப்போம்? யூஸ்வலா பிரிண்ட்ல print 1, print 2, print 3 இந்த மாதிரி கொடுப்போம். கரெக்டா? சோ இந்த மாதிரி இல்லாம எனக்கு 10 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும். சோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஐய தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ் எங்க ஸ்டோர் ஆகும்? ஐல தான் ஸ்டோர் ஆகும். சோ அந்த ஐன்ற வேரியபிள அது லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 0ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இல்ல எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 1,11 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறத 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் வேல்யூ எப்படி கொடுக்கறது? ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இப்போ எனக்கு 2ல இருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகணும். 20 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ 20யும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுன்றதுனால நான் 21 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 2 ஸ்கிப் ஆகணும். ஸோ 2னு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிகிற இடத்துல கோலன் வைக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த வேரியபிள பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ ஹியர் இட் இஸ் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உள்ள 20 வரைக்கும் இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். இதுக்குள்ளேயும் நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ வேற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த ஈவன் நம்பர்ஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? லூப் ஆகி திரும்ப ஈவன் நம்பர்ஸ் சொல்லி ஒவ்வொரு தடவையும் லூப் ஆகும். சோ ஒரு லூப்குள்ள நீங்க எந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலுமே அது என்ன ஆகும்? அது லூப் ஆகி திரும்ப அதாவது ஐயோட வேல்யூ லூப் ஆகும் போதெல்லாம் அதுவும் லூப் ஆகும். இப்ப நம்ம லூப்புக்கு வெளியே கொடுத்துட்டு ரன் பண்றோம் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு லூப்ல இருக்க வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ லூப்குள்ள நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை கரெக்டான்னு செக் பண்ணிட்டு கொடுக்கணும்.
லூப்குள்ள நீங்க என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் அது திருப்பி 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 ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் லூப்பிங் த்ரூ ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் லிஸ்ட் இது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதுல எது தனித்தனியா லெட்டர்ஸை பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து லூப்பிங் த்ரூ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நேம்ல பைத்தான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்ப எனக்கு இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா PYTH அந்த மாதிரி தனித்தனியா பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ற, ஃபார் ஐ இன் நேம்னு சொல்லி கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ எந்த வேரியபிள்ல நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளை இங்க கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ. ஸோ ஐய பிரிண்ட் பண்ணோம்னா இப்ப எப்படி பிரிண்ட் ஆகும், ஒவ்வொரு தடவையும் வேல்யூ வந்து லூப் ஆகுமா, அப்போ PYTHON அப்படின்னு சொல்லி செப்பரேட் லெட்டர்ஸா நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது வந்து லூப்பிங் த்ரூ ஸ்ட்ரிங்ஸ். இதுவே லூப்பிங் த்ரூ லிஸ்ட் அப்படின்னா எப்படி லூப் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். லிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வாட் இஸ் லிஸ்ட்? ஸோ லிஸ்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல நான் வந்து ஒரு 3 ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இது லிஸ்டா பிரிண்ட் ஆகாம எப்படி பிரிண்ட் ஆகணும்னா தனித்தனியான வேல்யூவா வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐ இன் லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் ஐன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியா ரீட் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நார்மலா இந்த லிஸ்ட் நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி பிரிண்ட் ஆகும், யூஸ்வலா லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸோட பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸோட பிரிண்ட் ஆகாம எனக்கு செப்பரேட் வேல்யூஸா பிரிண்ட் பண்றதுக்கு we use for. இது லூப்பிங் த்ரூ ஸ்ட்ரிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபார் லூப். நெக்ஸ்ட் வைல் லூப். வைல் லூப் அப்படின்றது ஒரு சர்டன் கண்டிஷன் நமக்கு தெரியும், எவ்வளோ டைம் வந்து அது ரிப்பீட் ஆக போகுதுன்னு தெரியல, ஆனா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் ரிப்பீட் ஆகணும் அப்படின்றப்போ we use while loop. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் ரன் ஆயிட்டே இருக்கும். நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸே ஆகல அப்படின்னா இது வந்து ஸ்டாப் ஆகாம இன்ஃபினிட்டி டைம்ஸ் ரன் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ வைல் லூப் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, இதோட ஸ்டார்ட் வேல்யூ என்னன்றத நீங்க சொல்லிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ நம்பர் வந்து ஸ்டார்ட்ல இருந்து 1, வைல் நம்பர் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் நம்பர்னு நான் சொல்றோம். ஸோ நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன்னா இப்போ இதை நான் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் give run. See, infinity times the loop is getting printed. So எவ்வளவு தடவை பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, இது கீழே போகுது, ஸ்டில் இட் இஸ் கோயிங், மூவ் ஆயிட்டே இருக்கு. இவ்வளவு தடவை அந்த 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதனால பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு தடவை வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வேல்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா? iteration is very important. plus equal to 1 ஒன்னா ஐட்ரேட் பண்றோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா 1ல இருந்து 5 வரைக்கும் மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம், வைல்ல ஒன்னு கரெக்டான கண்டிஷன், இன்னொன்னு ஸ்டார்டிங் வேல்யூ, இன்னொன்னு ஐட்ரேஷன். ஸோ ஐட்ரேஷனை கரெக்டா கொடுக்கணும். கண்டிஷன் என்னன்றத ஃபர்ஸ்ட் டே கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் யூ ஹாவ் டு லூப். அப்போதான் கரெக்டா நமக்கு லூப் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங், ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் இருக்கு டிஃபரன்ஸ். ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபார் லூப் வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தெரியறப்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல் லூப் வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தெரியல ஆனா கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரேஞ்ச் ஆர் சீக்வன்ஸ்ல நம்பர்ஸ் கொடுப்போம். இதுக்கு வைல் யூஸ் பண்றப்போ we give certain conditions இல்லையா?
அண்ட் ஃபார் லூப் வந்து கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வைல் லூப் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரிப்பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் லூப்ல இருக்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு லூப் வந்து இன்ஃபினிட்டியா ரன் ஆயிட்டே இருக்கு. அப்படி ரன் ஆகிட்டே இருக்கும்போது சடனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துல எனக்கு ஸ்டாப் பண்ணணும், இல்ல கண்டினியூ பண்ணணும், இல்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வி யூஸ் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பைத்தான்ல 3 டைப்ஸ் ஆஃப் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பிரேக், பாஸ் அண்ட் கண்டினியூ. பிரேக், பாஸ் அண்ட் கண்டினியூ எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன் லூப் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு, எனக்கு ஒரு சர்டன் கண்டிஷன் அப்போ அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்றப்போ வி யூஸ் பிரேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 11 வரைக்கும் நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், ஐய வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா என்ன பிரிண்ட் பண்ணுவோம், 0ல இருந்து 10 வரைக்கும் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1 2 3 4 5 while don't confuse. ஓகே, 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். கரெக்டா? சாரி, 0ல இருந்து 10. இப்போ எனக்கு இது இவ்வளவு தூரம் பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஐ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா யூ பிரேக், ஜஸ்ட் பிரேக் த லூப்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கிறப்போ பிரேக் பண்ணுது. சாரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா அதோட லூப்பை பிரேக் பண்ண சொல்றோம். ஸோ பிரேக் பண்ண சொல்லிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 4 வரைக்கும் தான். ஏன்னா நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோமா, ஸோ 4 வரைக்கும் அதை பிரிண்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடும் அதோட லூப்பை. அதுக்கு மேல ஹைட்ரேட் ஆகாது. ஸோ வேறெவர் யூ கிவ் பிரேக் வித் த கண்டிஷன், அந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த லூப் அப்படியே பிரேக் ஆகி ஸ்டாப் ஆயிடும். இதே எடுத்துட்டு இஃப் யூ கிவ் கண்டினியூ, நம்ம கண்டினியூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ. கண்டினியூ அப்படின்றது இப்ப நம்ம பர்டிகுலர் கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணி போறதுதான் கண்டினியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுல வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துட்டு ஐய பிரிண்ட் பண்ண சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 0ல இருந்து 10 வரைக்கும் எப்பயும் போல பிரிண்ட் பண்ணிடும். ஆனா நடுவில் ஒரு வேல்யூவை காணும் பாத்தீங்களா, 5. ஸோ எந்த இடத்துல நம்ம அந்த கண்டிஷனை கொடுத்துருக்கோமோ அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கண்டினியூ அப்படின்னு சொல்றோம். பாஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் ஹோல்டர். ஸோ இதுல நமக்கு பாஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியாது அவுட்புட்ல, but still it holds a place inside the memory to store something coming out there. Okay? Okay. So these are loop control statements. Next பார்த்தோம் அப்படின்னா function. So function அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a reusable block of codes. ஸோ ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்றது ஒரே கோடை 10 தடவை 20 தடவை எழுதாம, அதாவது இப்போ ஒரு அடிஷன் கோட் எழுதுறோம், அதை எழுதிட்டு அதை எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, கால் பண்ண முடியாது. கரெக்டா திருப்பி திருப்பி அந்த கோடை வந்து நம்ம எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு தடவை ஒரு கோடை எழுதிட்டா எனக்கு வேற இடத்துல தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது இட் இஸ் லைக் அ ப்ரொசீஜர். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா டெஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெஃப்ல கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டு தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப்ல வந்து நான் கிரீட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஃபங்க்ஷனோட நேம். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், வெல்கம் டு பைத்தான்னு சொல்லி ஒரு கோட் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு கீழே அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வேல்யூ என்ன ஆகும்,
ரெட்ரைவ் ஆகி ரன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன் ஆர் இட் அப்படி சொல்றோம். ஸோ இட் இஸ் a reusable block of codes. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஃப்ல அதே ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம், கிரீட் ஒரு ஃபங்க்ஷன் நேம். அடுத்து இதுக்குள்ள என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், வெல்கம் டு பேசிக் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமா, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் கொடுத்து கால் பண்ணும்போது அதுக்குள்ள நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்ன ஆகும், இங்க ரிட்ரைவ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கிரியேட் அ சிம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ், மல்டிபிள் பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர், பேராமீட்டர்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வெளியே என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற ஒரு வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹலோ ஹலோ ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து கிரியேட் பண்றீங்க, ஓகேவா? அதுல ஒவ்வொருத்தரோட நேமை போட்டு ஹலோன்னு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகிறப்ப நீங்க என்ன பண்ணணும், பிரிண்ட் 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 பிரிண்ட்னு எல்லாரோட நேமையும் கொடுத்து கொடுத்து, அதாவது பிரிண்ட் ஹலோ அவங்க நேம், அடுத்து பிரிண்ட் ஹலோ அவங்க நேம், அந்த மாதிரி பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேரியபிளை நீங்க பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு கீழே கால் பண்றோம்ல, அதுக்குள்ள நம்ம வேல்யூஸை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரெட்ரைவ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரி, ஓகே, இதே இந்த ஃபங்க்ஷனே நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இதுல நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், ஹலோ, இதுக்கப்புறம் வந்து நேம் வந்து பிரிண்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ நேம் பிரிண்ட் ஆயிட்டு அப்புறம் வெல்கம் டு பேசிக் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு வரணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த நேம்ன்ற பேராமீட்டரை இங்க பாஸ் பண்ணிடணும். ஓகே, பாஸ் பண்ணிட்டு இந்த கிரீட்குள்ள உங்களுக்கு என்ன நேம் வரணுமோ அந்த நேம் வந்து கொடுக்கணும். ஹலோ பிரியா, வெல்கம் டு பேசிக் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த நேம் அந்த இடத்துல ரெட்ரைவ் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு பிரியா மட்டும் இல்ல, ஐ ஹாவ் டு கால் மெனி மெம்பர்ஸ் அப்படின்னா இப்போ இங்க கிரீட்னு கொடுத்துட்டு இப்போ இதுல வந்து ரியான்னு வச்சுக்கலாம், ஓகே? ஸோ ஹலோ ரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா அதே ஸ்டேட்மெண்ட்ல அந்த நேம் போய் என்ன ஆயிடும், ரெட்ரைவ் ஆயிடும், ஹலோ ரியா வெல்கம் டு பேசிக் பைத்தன் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பேராமீட்டரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம வேல்யூஸ் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும்போது அது ரீட் ஆகி ரன் ஆயிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, 2-3 பேராமீட்டரை ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்றது. இப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம், நேம்ன்ற ஒரே ஒரு பேராமீட்டரை மட்டும் பாஸ் பண்ணோமா? ஸோ இந்த மாதிரி இல்லாம 2-3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றது தான் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப்ல வந்து நம்ம அடிஷன் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஆட்லனா நம்ம என்ன பண்ணணும், 2 வேல்யூ கொடுக்கணும். ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, எடிஷன்ல வந்து a பிளஸ் b சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இப்போ இங்க நான் என்ன பண்ணுவோம், ஆடுக்குள்ள 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணிடும், 10, 20. 10, 20 சொல்லி 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா a, b பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ a, b பாஸ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்றப்போ கீழே கொடுத்துருக்க 10 and 20 ஒரு வேல்யூவா, அதாவது ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூவா எடுத்துட்டு அந்த அடிஷன் வேல்யூ என்னவோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ இதே இதை இன்புட்டா வாங்கினா எப்படி மேம் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டா, அதே வேரியபிள் a ஈக்குவல் டு int input enter the first number அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம், ஓகேவா? then b equal to int input
enter the second number அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த 10 and 20 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆட்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும் கீழே கால் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் மினிட். ஸோ பேராமீட்டர்ஸை நீங்க என்ன பண்ணணும், கீழே கால் பண்ற ஃபங்க்ஷன்லயும் பாஸ் பண்ணணும். அப்பதான் அது கெட் ஆகி ரன் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன்னு கொடுத்தோம் அப்படின்னா 25. ஸோ அதை ஆட் பண்ணி வேல்யூ கொடுத்துரும். இங்க நீங்க கொடுக்குற வேரியபிள்ஸை மட்டும் கரெக்டா வாட்ச் பண்ணணும். அதே வேரியபிள் கீழேயும் இருக்கணும், மேலேயும் இருக்கணும். ஓகே, ஸோ இது ஃபங்க்ஷன்ஸ் வித் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். அடுத்தது ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு ரிசல்ட்டை நம்மளே பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்து பிரிண்ட் பண்றது தான் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரிசல்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்காக ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிட்டர்ன் வேல்யூஸை வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஃப்ல நம்ம ஆட் கொடுத்தோமா, பிரிண்ட் கொடுத்துருக்கோமா, இதுலவே நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஆட் a, b கொடுத்துட்டு ரிட்டர்ன். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா a பிளஸ் பியோட வேல்யூ என்னன்றது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆகுறது எப்படி மேம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றோம் இல்லையா, அதை ஒரு வேரியபிள்ல கால் பண்ணிப்போம். ஓகே, ஸோ கால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ண சொன்ன அந்த வேரியபிள்ல இங்க அதை ரிட்டர்ன் பண்ற ரிசல்ட் வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ இது நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்டை வந்து இந்த இடத்துல அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஆகி பிரிண்ட் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 25 கொடுத்தோம் அப்படின்னா அடிஷன் வந்து 15 சொல்லி நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இது இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் த வேல்யூ இது எதுல ஸ்டோர் ஆகும், ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இந்த ரிசல்ட் எடுத்து நம்ம எங்க வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும், ரீயூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட். நெக்ஸ்ட் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஏன்னா லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம கொடுக்குற சில வேல்யூஸ். ஸோ ஒரு வேரியபிள் கொடுத்து ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள ஏதாச்சும் சில வேல்யூஸை கிரியேட் பண்றோம்னா அதை தான் வந்து நம்ம லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஃப்ரூட்ஸ்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு இதுல வந்து ஆப்பிள் அண்ட் தென் இங்க மேங்கோ, இதுல ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்துறோம். இப்போ என்ன பண்றோம், இதுதான் நம்ம ஐய பிரிண்ட் பண்ணும்போது லூப்பிங் த்ரூ லிஸ்ட்னு சொன்னோம். கரெக்டா, இப்போ இதுல ஃப்ரூட்ஸ் லூப் ஆகி பிரிண்ட் ஆகும். இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட் ஃபங்க்ஷன். இதே மாதிரி we have multiple list functions. ஸோ என்னென்ன லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, எப்பவுமே லிஸ்டோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ இப்போ இதுல இருந்து எனக்கு மேங்கோவை மட்டும் ரெட்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி ரெட்ரை பண்ணலாம். பிரிண்ட் ஐ இல்ல ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0ல இது 0, ஆப்பிள் வந்து 0, மேங்கோ 1 அண்ட் ஆரஞ்சு வந்து 2. அப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மேங்கோ மட்டும் ரெட்ரைவ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இது வந்து ஆக்சஸிங் அ லிஸ்ட் வேல்யூ ஃப்ரம் லிஸ்ட் யூசிங் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் ஸ்லைசிங். ஸோ ஸ்லைசிங்கும் இதுவும் ஆக்சஸ் பண்ற மாதிரி தான். நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூல இருந்து இது வரையும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூஸை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 is to 1ன்னு சொல்லி கொடுத்தா லாஸ்ட்ல இருக்கிறது எப்பவுமே என்ன ஆகும், -1 பிரிண்ட் ஆகுமா. இப்போ இங்க 0, 1, 2 இருக்கு. இப்போ நான் இங்க 0 and 2ல வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னா,
இப்போ இதை கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். செகண்ட் இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் எப்பவுமே சீக்வென்ஸா கொடுக்குற வேல்யூல லாஸ்ட் வேல்யூ -1. அடுத்தது மாடிஃபையிங் லிஸ்ட். ஸோ மாடிஃபையிங் அப்படின்றது ஆடிங் சம் வேல்யூஸ் டு த லிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ மாடிஃபையிங் லிஸ்ட் அப்படின்றது எந்த வச்சு மாடிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுவோம். இட் இஸ் நத்திங் பட் நம்ம சில விஷயங்களை லிஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்றோம். ஸோ அப்பெண்ட் அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த ஆட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே. ஸோ இப்போ இங்க நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? இதே ஃப்ரூட்ஸ்ல நான் எக்ஸ்ட்ராவா ஒரு ஃப்ரூட் ஆட் பண்றேன் அப்படின்னா நம்ம எதுல லிஸ்ட கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த வேரியபிள் நேம் டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ அதுல எதை ஆட் பண்ணணுமோ அந்த இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்றது நம்ம என்ன ஆட் பண்றோம், பனானா அப்படின்றத ஆட் பண்றோம். ஓகே, இப்போ ஆட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு பனானான்றது அந்த லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இது லாஸ்ட்ல எங்க ஆட் ஆகும் அப்படின்னா லிஸ்டோட லாஸ்ட்ல ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இன்சர்ட். ஸோ இன்சர்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட்ல சில விஷயங்களை புதுசா ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ த சேம் வே ரிமூவ். ரிமூவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட்ல இருந்து ஒரு இது வேல்யூவை ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்ப இதுல லிஸ்ட்ல இருந்து எதை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா நான் இப்போ இதுல பனானான்னு ஆட் ஆயிருக்குமா அதை வந்து ரிமூவ் பண்றேன். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிட்டு பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பனானான்றத லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஆப்பிள், மேங்கோ அண்ட் ஆரஞ்சு மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ இது ரிமூவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாப். பாப் அப்படின்றது இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. சார்ட்டிங் அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் வச்சு சார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்பர்ஸா இருக்கு அப்படின்னா அதை சார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ரிவர்ஸ். லென்த் அப்படின்றது ரிவர்ஸ்னா ஒரு லிஸ்ட் அப்படியே திருப்பி பிரிண்ட் பண்றதுக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்றோம். லிஸ்ட்ல இருக்க வேல்யூவை அது ரிவர்ஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு ஆர்டர் இருக்கா, ஆப்பிள், மேங்கோ அண்ட் ஆரஞ்சுன்னு. இப்போ இதுல நம்ம ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் டாட் ரிவர்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தோம்னா ஆரஞ்சு, மேங்கோ அண்ட் ஆப்பிள்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ இது ரிவர்சிங் த ஸ்ட்ரிங்ஸ். தென் லூப்பிங் த்ரூ ஸ்ட்ரிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? லென் அப்படின்றது எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பிரிண்ட் லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு அதுல எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்ற லென்த்தை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 3. இது நமக்கு ரிட்டர்ன் பண்றது லென் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு லூப். லூப்னா என்ன, ஃபார் லூப் அண்ட் வைல் லூப், ரெண்டு லூப்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது. ஃபார் லூப் அப்படின்றது ரேஞ்சை வச்சு ஒர்க் ஆகும், வைல் லூப் அப்படின்றது கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ தென் we saw about loop control statements, break, continue and pass. break அப்படின்றது ஒரு லூப்பை இமீடியட்டா ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றது. கண்டினியூ அப்படின்றது சில ஒரே ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. பாஸ்னா ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டரா அதை ஆக்ட் பண்ணும். அடுத்தது வாட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட்ஸ். ஜஸ்ட் பை காலிங் த ஃபங்க்ஷன் we can use it anywhere else. ஸோ ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ், மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணா என்ன எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட். ஸோ லிஸ்ட் அப்படின்றது ஆர்டர் கலெக்ஷன் that stores multiple items. ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்றது. லிஸ்ட்ல நம்ம பண்ணக்கூடிய ஸ்லைசிங், மாடிஃபைங், அப்பெண்ட், இன்சர்ட், ரிமூவ் இது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ல பார்த்தோம்.
We'll continue the rest of the topics in the next session. Thank you all. We'll meet